ஹை வணக்கம். இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கிற இந்த மணி பாக்ஸில் ஒரு சீக்ரெட் இருக்குது. அது என்னன்னு சொல்கிறேன். அதே மாதிரி இந்த மணி பாக்ஸை நம்ம வீட்டில் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். உங்கள் வீட்டில் இருக்கிற இந்த மாதிரி ஒரு காலியான அட்டைப்பெட்டி எடுத்து இந்த மாதிரி ஒரு கிஃப்ட் ரேப் பண்ணிக்கோங்க. பல வருஷமாக எல்லாத்து வீட்லேயும் உண்டியில் இருக்குது, அதில் பணம் சேமிச்சுட்டு இருக்கிறோம். ஆனாலும் இப்போ இந்த மணி பாக்ஸ் ட்ரெண்டிங்காக இருக்கிற காரணம் பிளான் அண்ட் ஃபோக்கஸ்டு டார்கெட். இந்த மணி பாக்ஸில் இத்தனை நாளில் இத்தனை அமௌண்ட் சேமிக்கணும் அப்படிங்கிறத நம்ம டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணி தான் நம்ம இந்த மணி பாக்ஸே வாங்குவோம். இப்போ அந்த அட்டைப்பெட்டியை கிஃப்ட் ரேப் பண்ணியாச்சு. இப்போ ஒரு பேப்பர் எடுத்து அந்த பாக்ஸுக்கு அளவாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மணி பாக்ஸ் செய்கிறதுல இருக்கிற சீக்கிரட்டை நான் இப்போ சொல்கிறேன். இப்போ அந்த பேப்பரில் 16 ரோ 23 காலம் போட்டு 368 பாக்ஸ் வர மாதிரி வரைஞ்சிக்குங்க. இந்த மணி பாக்ஸ் செய்கிறதுல இருக்கிற சீக்கிரட்டே இந்த டினாமினேஷன் கேல்குலேஷன் தான். நீங்கள் 365 நாளில் 30,000 சேமிக்கிறதுக்கான டினாமினேஷன் இதுதான். 10 நாளில் 500 தேவைப்படும், 30 நாளில் 200 சேமிக்கணும், 70 நாள் 100 போடணும், 240 நாள் 50 போட்டிங்க அப்படின்னா 350 நாளில் 30,000 சேர்ந்துடும். ஸோ 365 நாளுக்குள்ளே 30,000 சேர்த்திடலாம். மற்ற வேல்யூக்கான டினாமினேஷன்ஸும் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். கமெண்ட்டில் மணின்னு டைப் பண்ணுங்கள். இந்த டீட்டெயில்ஸும் உங்களுக்கு இன்பாக்ஸ்க்கு அனுப்பிச்சி வைக்கிறேன். இப்போ நம்ம போட்டிருக்கிற பாக்ஸஸில் இந்த டினாமினேஷன்ஸை ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ 10 பாக்ஸில் 500 அப்படிங்கிறத ஃபில் பண்ணணும். நீங்கள் ரேண்டமாக ஃபில் பண்ணிக்கலாம். நீங்கள் 500 அப்படிங்கிறத எந்த பாக்ஸில் வேணாலும் ஃபில் பண்ணிக்கலாம். லைனாக ஃபில் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி 30 பாக்ஸில் 200 ஃபில் பண்ணிக்கோங்க. 70 பாக்ஸில் 100ங்கிற வேல்யூ ஃபில் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 50ங்கிற வேல்யூவை 240 பாக்ஸில் ஃபில் பண்ணிக்கோங்க. நம்ம 368 பாக்ஸில் 350 பாக்ஸ் ஃபில் ஆயிடுச்சு. மீதி 18 பாக்ஸ் எம்டியாக விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட ஒர்க் முடிஞ்சது. இப்போ அந்த பேப்பரை அந்த பாக்ஸில் ஒட்டிக்கோங்க. இப்போ நம்ம அந்த பாக்ஸை கம்ப்ளீட்டாக கிஃப்ட் ரேப் பண்ணாட்டிக்கு பணம் போடுறதுக்கான ஹோல்ஸ் எங்கேயும் இருக்காது. ஸோ அதை நம்ம கட் பண்ணி அந்த ஹோல்ஸை ரெடி பண்ணிக்கிறோம். கட் பண்ண இடத்துல பேப்பர்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகி வரும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் செலோ டேப் போட்டிக்கோங்க. அந்த ஹோல்ஸோட கேப் மட்டும் விட்டுட்டு மற்ற இடத்துல செலோ டேப் போட்டிங்க அப்படின்னா நம்ம அந்த பேப்பர்ஸ் ரிமூவ் ஆகாது. ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கிற இந்த உண்டியில் நீங்களே உங்கள் வீட்டில் உங்கள் டார்கெட்டுக்கு தகுந்த மாதிரி செஞ்சுக்கலாம். ஒரு 100 ரூபா அந்த உண்டியில் போடுறீங்க அப்படின்னா அந்த 100 ரூபாயை டிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்க. தேங்க்யூ.